26வது அதிகாரம் 41, 42 வசனங்களை படிங்க. 26வது அதிகாரம் மத்தேயு 26, 41, 42 வசனங்கள். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாமிசமோ பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாயில் உம்முடைய சித்தத்தின்படியாக கடவுளை என்று ஜெபம் பண்ணினார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, அன்றைக்கு சீசர்கள் மத்தியில் ஸ்தோத்திரம், சோதனைக்கு உட்படாதபடி நீங்க 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா என்று சொல்லி மன உருக்கத்தோடு கேட்டீங்க. ஆனால் சீசர்களோ அயர்ந்த நித்திரையாய் 3வது தரம் போய் கேட்கும் பொழுது அவருடைய கண்களெல்லாம் இருளடைந்து சிகப்பாகி அயர்ந்த நித்திரைக்குள்ளாய் காணப்பட்டார்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னார், என்னை காட்டி கொடுக்கப்படுகிற வேளை வந்தது, காட்டி கொடுக்கிறவனும் வந்து விட்டான், இனி நீங்கள் நித்திரை அடைந்து எழுந்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் பெருமூச்சு விட்டு முகங்குப்புற விழுந்து புலம்பி அழுது ஜெபம் பண்ணி கொண்டிருந்தீங்க. ஆண்டவரே, நாங்களும் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபிக்கிற ஒரு நல்ல ஜெப ஆவியை எங்கள் சபை மக்களாய் எங்கள் எல்லாருக்கும் தந்து நாங்கள் விழிப்போடு ஜெபித்து எதிரிட்டு வருகிற சோதனைகளிலிருந்து நாங்கள் ஜெயம் பெற்று எழும்பும்படியான பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை எங்களை பலப்படுத்தட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவாவியானவர் கூட நடத்துங்கப்பா, எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். இந்த பகுதியில் நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர், நீங்க நினைப்பீங்க அன்னைக்கு சீசர்கள்ட்ட தான் ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு எங்கள்கிட்ட சொல்றது அது மிக இல்லை அப்படின்னு சொல்லி மனசுல நினைப்பீங்களா? ஸ்தோத்திரம். நெவர். ஆக்சுவலா சீசர்களுக்கு மட்டும் சொன்னதில்ல, அவங்க சின்ன ஒரு 12 பேர் அந்த சீசர்கள் மத்தியில சொன்னதுக்காக இல்ல, அவர் அந்த வார்த்தை ஓமையை சொன்ன ரகசியமே, வார்த்தையை சொன்ன ரகசியமே நாம் எல்லாரும் சோதனைக்குள்ளாய் போக விடாதபடி ரட்சிக்கப்பட்ட அத்தனை ஜனங்களும், உலகத்தில் உள்ள அத்தனை ஜனங்களும் சோதனைக்குள்ளாய் போக விடாதபடி விழித்திருந்து ஜெபிக்க தேவன் அன்றைக்கு சீசர்கள் மத்தியில கட்டளையாய் சொன்னார். அது நம்ம மத்தியில பிரதிபலித்து கொண்டே இருக்கணும். நம்ம அதை உருக்கமா எடுத்துக்கொண்டு, கர்த்தர் இந்த வார்த்தை எனக்கு சொல்லி இருக்கிறார், நான் 1 மணி நேரமாவது என் குடும்பத்தில் நான் ஜெபம் பண்ணணும், என் குடும்பத்தின் திறப்பின் வாசல்ல நின்று ஜெபிக்க, என் குடும்பத்துக்கு வருகிற உபத்திரவத்திலிருந்து நான் விலகி நான் சமாதானத்தோடு வாழ, என் குடும்பத்தில் இருக்கிற போராட்டத்திலிருந்து விடுதலை பெற, சத்துரு கொண்டு வருகிற தீமையான காரியத்தை நன்மையாய் மாற்ற, என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சோதனைகளிலிருந்து நான் மீட்டு ரட்சிக்கப்பட நான் 1 மணி நேரமாவது ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளும்படிதான் ஆண்டவர் அன்றைக்கு சீசர்களை பார்த்து சொன்னார். அதை நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஆண்டவர் சொல்ற வார்த்தை இது எனக்கு தான், இயேசு எனக்காக சொல்லி இருக்கார். ஸ்தோத்திரம். விழித்திருந்து ஜெபிக்கணும். அன்பானவர்களே, எத்தனை பேர் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்பத்தில் 1 மணி நேரம் ஜெபம் பண்றவங்க உங்க கையை மெல்ல வைத்துங்க பார்ப்போம்.
1 மணி நேரம் நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்றவங்க, ஹல்லேலூயா. மீதி எல்லாரும் அரை மணி நேரம் ஜெபம் பண்றவங்க கொஞ்சம் பேரா, 2-3 பேரா. அடுத்தது 1/4 மணி நேரம், 1/4 மணி நேரம். அது இல்லையா, நேத்தைக்குள்ள ஜெபம் தான் இன்னைக்குன்னு சொல்றவங்க. ஆஹா, ஜெபம் பண்ணலன்னா உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஜெபம் பண்ணலன்னா ஆகாரம் இல்லை, ஜெபம் பண்ணலன்னா நித்திய ஜீவன் கிடையாது, ஜெபம் பண்ணலன்னா இயேசுவோட ஐக்கியம் இல்லை, ஜெபம் பண்ணலன்னா ஆவியானவர் உங்களை விட்டு தூரமாக போயிடுவாரு. ஸ்தோத்திரம். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க தயவு செய்து உங்க வாழ்க்கையில குடும்பத்தில் 1 மணி நேரம் கம்பல்சரியா ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணாம தூங்காதீங்க. ஸ்தோத்திரம். நான் அநேக நாள் தெய்வ சமூகத்தில் ஜெபம் பண்ண உண்டு. எப்படின்னா, ஆண்டவரே, என் அன்பு மக்கள் சபையார் 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணாம தூக்கத்தை கொடுக்காதீங்க, கண்ணிமைகளை பிடிச்சுக்கிடுங்க, தூக்கத்தை கொடுக்காதீங்கன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணீங்களான்னு கேட்டேன். ஐயா தூக்கம் வரலன்னு. ஜெபம் பண்ணியா? ஜெபம் பண்ணல. ஜெபம் பண்ணலன்னா எப்படியா தூக்கம் வரும்? ஜெபம் பண்ணி பாருங்க, பைபிள் படிச்சு பாருங்க, தூக்கம் வரும். சாசு போயிடுவோம் உங்களை விட்டு. இல்லைன்னா உங்களை உபத்திரம் தான். ஸ்தோத்திரம். ஜெபம் விழித்திருந்து ஜெபம் பண்ணலன்னா பல சோதனைகள் காத்திருக்குது. சோதனைகள் கடந்து வரும். சோதனையிலிருந்து நம்ம மீண்டு அவைகளை விட்டு மீட்டு ரட்சிக்கணும்னா, மீண்டு வரணும்னா பல பாடுகள் இருக்கு. ஜெபம் பண்ணனா பிரச்சனை தான். அதனால தயவு செய்து விழித்திருந்து ஜெபிங்க. சோத்ரம். ஆண்டவர் பாருங்க, அல்லேலூயா. 31வது வசனத்தை படி. 31. சோதரம். அப்போ சோதனை கடந்து வரப்போகுது. சோதனை கடந்து வரும் பொழுது மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும். நம்ம ஜெபம் பண்ணா ரெடியா இருக்கலாம். ஸ்தோத்திரம். இங்க ஒரு வசனம், இந்த 36வது வசனத்தை படிங்க. ஆறு, ஆண்டவருக்கு பிரியமானவர்களை கூட வைப்பார். எல்லாரும் அழைச்சிட்டு போறாரு. நீங்க எல்லாம் தனியா இருங்க, என் கூட 2 பேர் வாங்க. 2 பேரும் அழைச்சிட்டு வந்து ஆண்டவர் முகங்குப்புற அழுது புலம்பி ஜெபிக்க ஆரம்பிச்சார். மற்றவங்க எல்லாம் என்ன செய்தாங்க? ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறது தான் தனியா உட்கார வச்சாரு. இந்த இடத்துல இருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆனா அவங்க கேட்ட பாடில்லை. ஏன்னா அவங்களுக்குள்ள கனநித்திர ஆவி புகுந்தது. சும்மா இல்ல, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை விட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள கனநித்திர ஆவிய உள்ளுக்கு புகுந்தனால தேவன் சொன்ன எச்சரிப்பு வார்த்தையை விட்டாங்க. இவங்களுக்குள்ள நல்ல நித்திர. ஆண்டவர் என்ன செய்தாரு? ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போ ஒரு பாத்திரம் அவருக்கு முன்னாலே இறங்கி வருது. பரத்திலிருந்து ஒரு பாத்திரம் இறங்கி வருது. அந்த பாத்திரம் நானும் நீங்களும், இந்த உலகத்தினுடைய மக்கள் எல்லாரும் அனுபவிக்க வேண்டிய, பானம் பண்ண வேண்டிய சாபத்தின் பாத்திரம். சாபத்தின் பாத்திரம், பாவ சாபம் நிறைந்த பாத்திரம், கசந்த பாத்திரம். ஆண்டவர் அதை தானா ஏற்றுக்கொண்டு அவர் நமக்கு ருசிகரமான நல்ல இனிப்பான ஒரு நல்ல பாத்திரத்தை தேவன் நமக்கு தந்தார். அதனாலதான் ரட்சிப்பின் அலங்கார வஸ்திரத்தை உடுத்து
அவருடைய ரட்சிப்பின் தோட்டத்துக்குள்ள நம்ம சந்தோஷமா வச்சிருக்காரு. அந்த பாத்திரம் தான் ரட்சிப்பின் பாத்திரம். இந்த பாத்திரத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். அவர் வச்ச பாத்திரத்தை நமக்கு தந்தாரு. என் பிள்ளைகள் கசந்த பாத்திரத்தில் பானம் பண்ண வேண்டாம். அவருடைய பாவ சாபம் நிறைந்த கசந்த பாத்திரத்தை நான் ஏற்றுக்கொண்டு மதுரமான பாத்திரத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி மதுரமான ரட்சிப்பான பாத்திரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னாரு, பாத்திரம் இறங்கி வருது, பிதாவே இந்த பாத்திரம் கசந்த பாத்திரமா இருக்கு, இது என்னை விட்டு நீங்க கூடுமானால் தயவு செய்து நீங்கும்படி அருள் செய்ய, இல்லைன்னா உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். ஏன்னா சித்தம் தான். என்ன சித்தம்? பரத்திலிருந்து தேவன் தன்னை ஜீவாதார பலியாய் அர்ப்பணித்து நான் இந்த உலகத்துக்கு இறங்கி போகிறேன் என்று சொல்லி உன்னதமான கர்த்தர் இயேசு என்று வெளிப்பட்டு நமக்காக பாடுகளையும் துக்கங்களையும் சுமந்து பாடுபடவும் இரத்தம் சிந்தவும் மரணத்தினூடாக சிலுவையினூடாக சென்று மரணத்தை ஜெயித்து உன்னதத்திலே கடந்து சென்று எந்த இடத்திலிருந்து இறங்கி வந்தாரோ அதே இடத்துக்கு போய் உக்காந்துட்டார். இப்ப நம்ம தேற்றுகிறது அவருடைய தேற்றரவாளன். ஆண்டவர் போற சமயத்தில் சீசர்கள் எல்லாரும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஐயோ ஆண்டவர் போறாரு, உயிர்த்தெழுந்த இயேசு எங்களுக்கு வெளிப்படுத்தி நான் உயிர்த்தெழுந்து இருக்கிறேன், மரணத்தோட போகல, நான் மீண்டும் உயிர்த்தெழுந்து இருக்கிறேன்னு சொல்லி வெளிப்படுத்தின தெய்வம் எங்களை விட்டு போறாரேன்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தவங்களுக்கு எல்லாம் ஒரு ஆறுதல் சொல்றாரு, பயப்படாதீங்க, என்னை பார்த்துட்டே இருக்கிறீங்க, நான் உங்களை தேற்றும்படி. ஏன்னா பயந்து போயிருந்தாங்க. நீங்க பயப்பட வேண்டாம், நான் உங்களை திக்கற்றவர்கள அனாதைகளை விட மாட்டேன், என்னை பார்த்துட்டே இருக்கிறீங்க, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, பதறாதீங்க, நான் போறேன். ஆனால் நான் போவது உங்களுக்கு நலமாய் இருக்கும், இல்லை என்றால் சொல்லியிருப்பேன், என் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியை நான் உங்களுக்கு தந்து இந்த பூமியில நீங்க பலன் பெற்று தைரியமாய் இருக்க நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை தருவேன் என்று சொல்லி தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியை நமக்குள்ள தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆவியினால பலன் பெற்றிருக்கிறோம், அந்த ஆவியினால எழுச்சி அடைந்திருக்கிறோம், அந்த ஆவியினால தைரியமா இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை வல்லமையோடு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரலோக ராஜ்யத்தின் திட்டங்களை குறித்து தெளிவாய் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா கர்த்தருடைய ஆவி நமக்குள்ளே இருக்கிறார். தைரியம் கொடுக்கும்படி ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறதுனால தான், ஆவியானவர் கொடுக்கப்பட்ட பிறகுதான் இந்த சீசர்கள்லாம் ஸ்ப்ரெட் ஆகி பல தேசங்களுக்கு போய் சுவிசேஷத்தை தைரியமா பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸ்தோத்திரம். அந்த தைரியத்தை கொடுத்ததுதான் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சோதனைக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. சோதனை வரப்போகுது. சோதனையை ஜெயிக்கணும்னா ஆவியானவர் உங்களோடு கூட இருந்தாதான் சோதனை ஜெயிக்க முடியும். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க ஆவியானவர் உங்களுக்குள்ள பிரசன்னராகி அந்த ஆவியானுடைய பிரசன்னம் அப்படியே உங்களை தெளிவுபடுத்தி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பிரகாசமாக்கி சத்துரு உங்களை தொடாதபடி அழகாக பாதுகாப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குமாறு செய்யுங்கன்னு சொல்லி, என்னாலும் உம்முடைய திருவுள சித்தத்தின்படி ஆகட்டும் என்று சொல்லி தன் பட்சமாய் கசந்த பாத்திரத்தை ஏற்றுக்கொண்டார். ஒரு பக்தன் இப்படி பாடுகிறான், ദുഃഖത്തിൻ്റെ പാനപാത്രം കർത്തായൻ്റെ കയ്യിൽ തന്ന, ദുഃഖത്തിൻ്റെ പാനപാത്രം കർത്തായൻ്റെ കയ്യിൽ തന്ന, സന്തോഷത്തോടതിൽ വാങ്ങി ഹല്ലേലൂയ പാടിടും ഞാൻ, സന്തോഷത്തോടതിൽ വാങ്ങി
ഹല്ലേലൂയ പാടിടും ഞാൻ. ദോഷമായിട്ടൊന്നുമല്ലോ എന്റെ നാഥൻ ചെയ്യുകയില്ല. ദോഷമായിട്ടൊന്നുമല്ലോ എന്റെ നാഥൻ ചെയ്യുകയില്ല. എന്നെ അവൻ അടിച്ചാലോ അവൻ എന്നെ സ്നേഹിക്കുന്നു. എന്നെ അവൻ അടിച്ചാലോ അവൻ എന്നെ സ്നേഹിക്കുന്നു. ദുഃഖത്തിൻ്റെ പാനപാത്രം കർത്താവ് എൻ്റെ കയ്യിൽ തന്ന. ദുഃഖത്തിൻ്റെ പാനപാത്രം കർത്താവ് എൻ്റെ കയ്യിൽ തന്ന. സന്തോഷത്തോടെ അതിൽ വാങ്ങി ഹല്ലേലൂയ പാടിടും ഞാൻ. സന്തോഷത്തോടെ അതിൽ വാങ്ങി ഹല്ലേലൂയ പാടിടും ഞാൻ. ஆண்டவர் அந்த கசந்த பாத்திரத்தை ஐயா வேண்டாம் ஐயா என்னால் சமாளிக்க முடியாதுன்னு நான் சொன்னார். பிதாவே அப்பா பிதாவே உம்முடைய சித்தமானால் என் பட்சமாய் இறங்கி வரட்டும் என்று சொல்லி. ஏன்னா நான் நீங்களும் உலக மக்கள் எல்லாரும் பானம் பண்ண வேண்டிய பாவ சாபம் நிறைந்த கசந்த பாத்திரத்தை இயேசு தாமே ஏற்றுக்கொண்டு அவருடைய மதுரமான பாத்திரமாகிய ரட்சிப்பின் பாத்திரத்தை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. எவ்வளவு பெரிய தியாகம் செய்த கடவுள் பாருங்க, அன்பு தெய்வம். ஸ்தோத்திரம். இதெல்லாம் தியானிக்கும் பொழுது உண்மையாகவே நம்ம எல்லாரும் அவ்வளவு பாக்கியசாலிகள். அல்லேலூயா ஸ்தோத்திரம். 42, 43, 44 வசனங்களை படிங்க. அவர் மறுபடியும் என் பிதாவே பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ஸ்தோத்திரம். முதல் தரம் சொன்னாரு, ரெண்டாவது தரம் வந்து சொன்னாரு, மூன்றாவது தரம் கடைசியாக இவர்களுடைய நித்திரை மயக்கம் கண்களெல்லாம் அப்படி ரெட்டிசா சகப்பாகி நித்திர மயக்கமாக இருந்தார். ஆண்டவருக்கு உள்ளம் துக்கமடைந்து வியாகுலப்பட்டு ஸ்தோத்திரம் முகக்குப்புற விழுந்து அழுது பிறந்து ஜெபம் பண்றார். அது ஆனதான் ஆண்டவர் சொன்னாரு, 1 மணி நேரமாவது நீங்க விழித்திருக்க கூடாதா? 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா என்று கேட்டார். ஸ்தோத்திரம். அவர்களுக்குள்ள கனநித்திரையின் ஆவி பிசாசானவனால் பூக்கப்பட்டு அவர்கள் நித்திரை அடைந்திருந்தார்கள். ஸ்தோத்திரம். தேவன் சொன்ன வார்த்தை ஒன்றும் கவனிக்காதபடி ஸ்தோத்திரம் அவர்கள் மிகவும் அப்படியே துக்க மயக்கமாக இருந்தார்கள். ஸ்தோத்திரம். 38வது வசனத்தை படியுமா? அப்பொழுது அவர் என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. பாருங்க ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவருடைய மனசு அவ்வளோ துக்கமா இருக்கு.
வியாகுலமா இருக்கு. ஏன்னா நடக்க போகிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் தெரியும். அவர் தன்னை அர்ப்பணித்து இந்த பூமியில தன்னை ஜீவாதார பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும், மரணத்தை சந்திக்க வேண்டும். மரணத்தின் ஊடாக சென்று சிலுவையிலே 3 ஆணிகள் அடிக்கப்பட்டு தன் ஜீவன் போகிற தருவாயில சிலுவையிலிருந்து 7 மொழிகளை சொல்லி ஸ்தோத்திரம், எல்லாம் முடிந்தது, பிதாவின் சித்தங்கள் நிறைவேறினது, பிதா என்னென்ன சொன்னாங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாம் நான் இந்த பூமியில் என் ஜனங்களுக்காக செய்து நிறைவேற்றி முடித்து விட்டேன், முடிந்தது என்று சொல்லி சிலுவையில் சொன்ன அந்த வார்த்தையோடு அவருடைய ஜீவனை பிதாவுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தார். ஆனால் அவருடைய உள்ளத்தில் அவ்வளவு துக்கம் கொண்டிருந்தது. ஏன்னா நான் பாடுபட போறேன், சிலுவை சுமக்க போறேன், ஜனங்களுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு எல்லாருடைய சிலுவையையும் ஒரே சிலுவையாக நான் சுமக்க போறேன்னு சொல்லி அவருடைய உள்ளத்தில் வியாகுலம் அடைந்தவராக, துக்கம் அடைந்தவராக, இரத்த நாளங்கள் எல்லாம் வெடித்து சிதறி இரத்தம் எல்லாம் சிந்துற அளவிற்கு அந்த வேர்வையானது இரத்த துளிகளாய் விழுந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய உள்ளம் துக்கத்தோடு காணப்பட்டது. இந்த துக்கத்தை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா 4 விதமாக சொல்றாங்க. என்னன்னா, தனிப்பட்ட துக்கம் ஆண்டவர் அனுபவித்தது, தனிப்பட்ட ஒரு துக்கம். 2வது ஆவிக்குரிய ஒரு துக்கம். 3வது உலகத்தில் நடைமுறைகளை குறித்த ஒரு துக்கம். 4வது நீங்களும் சோதிக்கப்படும் பொழுது ஒரு துக்கம் உண்டாகும். இப்படி 4 விதமான துக்கங்களையும் இயேசு அவருடைய துக்கமாக எடுத்துக்கொண்டு அவர் துக்கப்படவும் வியாகுலப்படவும் மாட்டார். அன்பு தேவ பிள்ளையே, ஸ்தோத்திரம். ஆண்டவர் சீசர்களை பார்த்து சொன்னார், என்னை காட்டி கொடுக்கிறவன் வந்து விட்டார், வேலை வந்து விட்டது, இனி நல்ல நித்திரை செய்யுங்க. அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில் இயல்பான வாழ்க்கையில் அன்றாடம் தெய்வ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுவோமா? ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. நீங்க ஜெபம் பண்ணினீங்கன்னா உங்க வாழ்க்கையில பாதுகாப்பு கிடைக்கும். உங்க ஜெபம் இல்லைன்னா ஸ்தோத்திரம், சாப்பாடு இல்லை, சாப்பாடு கிடைக்காது, ஜீவன் இல்லை. ஸ்தோத்திரம். நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க, ஆண்டவர் உங்களை நிறைவாய் வைத்திருப்பார், பாதுகாப்பா இருப்பார். அந்த ஜெபம், உங்களுடைய ஜெபம் ஒரு பேழையை போல கவர் பண்ணி ஆண்டவருடைய கிருபை அதிகமாய் வந்து ஆண்டவருடைய கிருபை ஒரு போர்வை போல மூடி பத்திரமா பாதுகாப்பார். எதிராளியான சீறல்களுக்கு விலக்கி தம்முடைய பிள்ளைகளை பத்திரமாய் பாதுகாக்க ஜெபம் நிச்சயம் தேவை. ஸ்தோத்திரம். ரெஸ்ட் ரூம் போங்க, நைட்டு நல்ல கைகாலெல்லாம் அனுப்பிட்டு முகத்தை கொஞ்சம் வாஷ் பண்ணிடுங்க. தெய்வ சமூகத்தில் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஒரு 1/2 மணி நேரம், 1/4 மணி நேரம் அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க, எசப்பான்னு கூப்பிடுங்க. ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணி பாருங்க. நல்ல பிரசன்ஸ், நல்ல நிசப்தமான நேரத்தில் ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார், கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரதுலமா சமதுல்ல ஹதுரபலிபியா. அது என் ஜெபம் அதிகமாக மிட் நைட்டு தாங்க. மிட் நைட்டு தான் ஜெபம் பண்ணுவேன், அதிகமான ஜெபம். காலையில் பைபிள் படிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு வெளியே போயிடுவேன். ஸ்தோத்திரம். சாயங்காலம் ஊழியம் தாங்க, ஊழியங்களுக்கு போயிட்டு ஜெபம் முடிச்சுட்டு
எங்கள் வேலைகளை முடிச்சுட்டு தெய்வ சமூகத்தில் தனியாக இருப்பேன். தனியாக ஒரு ரூம் உண்டு. இல்லைன்னா பஸ்ஸு கொஞ்ச நேரம் கையை ஒய்த்தி நின்று நல்லா கையை ஒய்த்தி 2 கையை ஒய்த்தி நல்லா ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ண ஆரம்பிப்பேன். கொஞ்ச நேரம் ஆராதிப்பேன். ஆண்டவரை நல்லா மகிமைப்படுத்துவேன். நான் சொல்கிறேன், அதாவது நீங்கள் அதை செய்யணுன்றேன். ஆண்டவர் உங்களை நல்லா வைப்பார். ஸ்தோத்திரம். நல்லா ஜெபம் பண்ணிட்டு நல்ல பிரசன்ஸ் இறங்கிட்டே இருக்கும். நல்ல பிரசன்ஸ் இறங்கும். அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து நல்ல ஆண்டவர் கிருபைகளுக்காக ஜெபம் பண்ணுவேன். வரங்களுக்காக, வல்லமைக்காக, அதிகாரங்கள், வெளிப்பாடுகளுக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். நேரம் போகிறதே தெரியாது. தூக்கமே வராது. தூங்கணும்னு நினச்சா கூட தூக்கம் வராதுங்க. நல்ல பிரசன்ஸாக இருக்கும். நல்ல ஜெபம் பண்ணு. அப்புறம் மெல்ல செல் எடுத்து பார்த்தா 1 மணி 1:30 இல்லைன்னா, அதாவது 1 மணி இல்லை, 4:30 இல்லைன்னா 3, 4:30 இந்த ரேஞ்சு வரும். 4 மணிக்கு மேலே ஆச்சனாலே ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரை கொஞ்சம் நேரம் நான் தூங்குறேன், ரெஸ்ட் எடுக்கிறேன். போய் படுப்பேன். வித்தின் செகண்டில் தூங்கிடுவேன். டீப்பாக போயிடும். காலையில் எழும்பி பைபிள் படித்து ஜெபம் பண்ணிடுவேன். ஸ்தோத்திரம். ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, ஜெபம் பண்ணி பாருங்க. உங்கள் வீடை சுற்றி இருக்கிற போராட்டம், உங்களை பயமுறுத்துகிற தீய சக்தியுடைய கிரியைகள், உங்கள் உள்ளத்தில் இருக்கிற மரண பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம், எல்லாவற்றையும் கர்த்தர் உடைச்சு போடுவார், தள்ளி போடுவார். உங்க குடும்பத்தின் மேல் விழுந்திருக்கிற கண்கள், எரிச்சல்கள், சாபங்கள், விரோத சக்திகளுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அப்புறப்படுத்தி போடுவார். ஸ்தோத்திரம். ஜெபம், உங்க ஜெப வார்த்தை எங்க வர கேட்கும், அதுக்கு அந்தாண்ட தான் நிற்கும் சத்துரு. தெய்வ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ரொம்ப தூக்கத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல சாப்பிட்டா, நல்ல சாப்பிட்டதும் ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஆவி உற்சாகம் உள்ளது தான்ப்பா, மாமிசம் பலவீனம்தான். ஆனாலும் சோதனைக்கு முன்பதாக நீ என்ன செய்யணும்? விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். அம்மா சாப்பிட்டுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு, வெளி வேலையெல்லாம் முடிச்சுட்டு, பிஸ்னஸை முடிச்சுட்டு என்ன செய்வோம்? சாப்பிட உட்காருவோம். சாப்பிட்டு டேஸ்டாக இருந்தான்னா கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவோம். சாப்பிட்டு தண்ணியெல்லாம் குடித்தா வயிறு ஃபுல்லாயிரும். டயர்டு. கொஞ்சம் படுப்போம். கொஞ்சம் படுத்தா போதும். அப்புறம் ஜெபம் பண்ணலாம். கொஞ்சம் படுப்போன்னு சொன்னா பிசாசு என்ன செய்வான்? டெப்த்தில் கொண்டு போவான். எப்படி? டீப்பா நல்ல தூக்கத்தை கொடுப்பான். ஏன்னா ஜெபம் பண்ணது தானே அவனுக்கு பிரியம் இல்லை. நம்ம கும்பல்ல தள்ளிடலாம், தள்ளி கொண்டு போயிடலாம். நல்ல டெப்த தூக்கத்தை கொடுத்து, கனந்து தெரிய கொடுத்து ஆழமா தூங்கிட்டே இருப்பான். கேட்டா, ஐயா கெட்ட சொப்பனம் எல்லாம் வருது ஐயா, கெட்ட சொப்பனம், பயமா இருக்கு. ஸ்தோத்திரம். பயம் வரும், கெட்ட சொப்பனம் வரும், பிசாசு வந்து அழுத்தம் செய்வான், பூனை கரும்பூனையும் வரும், கருங்கோழியும் வரும், கருமாடும் வரும், கரும்பன்றியும் வரும். ஸ்தோத்திரம். கருப்பான ஆளும் வரும், எல்லாம் வரும். நீ ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ண பிறகு இதெல்லாம் பக்கத்தில் வராது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னார், ஆவி உற்சாகம் உள்ளது. இந்த ஆவியானவர் சொல்லுவார், உள்ளுக்கு இருந்த ஆவி, எப்போ வயர் புடைக்க சாப்பிட்ட, நீ தூங்க போற, தயவுசெய்து தூங்காத. சோதனை உனக்கு முன்னால நிற்குது, சொன்ன சூழ்ந்து நிற்குது, போராட்டம் உன்னை சூழ்ந்து நிற்குது, இதில் தப்ப முடியாது. சத்துரு உன்னை விழுங்கலான்னு வகை தேடிட்டு இருக்கிறான். விழித்திருந்து ஜெபம் பண்ணு. அந்த ஆவியானவர், அந்த உள்ளான மனிதன் சொல்றதை நம்ம கேட்க மாட்டோம். ஏன்னா சரீரம் களைப்பை ஏற்று கொஞ்சம் படுத்தா அவ்வளவு சொகுசா இருக்கும். நல்ல பெட்ஷீட்டை பூடிட்டு நல்ல ஏசி போட்டு
ஜம்மன்னு படுத்தா ஆஹா நல்ல தூக்கம். அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு கடவுளுக்குன்னு சொல்லி நேரத்தை கொடுத்து பாருங்க, ஆண்டவர் உங்களை பாதுகாப்பா வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால ஸ்தோத்திரம். ஆராதனைக்கெல்லாம் நீங்க வரம்ப குடும்பமா வரணும். குடும்பமா உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கணும்னா புருஷன், மனைவி, பிள்ளைகள், மருமக்கள் இருந்தாங்கன்னா மருமக்கள், பேர பிள்ளைகள் எல்லாரையும் அழிச்சிட்டு குடும்பமாக ஆராதனையில் வரணும். இந்த சர்ச்சில் கர்த்தருடைய ஆவியானவர் பிரசன்னராக இருந்து ஆவியானவருடைய மகிமை இருக்கிறதுனால இந்த இடத்துல நீங்க வந்து ஆராய்ச்சிட்டு போகும்போது பரிசுத்த ஆவியானுடைய நிறைவோட போவீங்க. இந்த சபையில் ஊற்றப்பட்ட அபிஷேகம் உங்களை அப்படி நிறைவாய் வைத்து ஒரு அப்படி ஒரு போர்வை கொண்டு மூணுது மாதிரி நீங்க எந்தெந்த இடத்துக்கு போறீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நீங்க குடும்பமா வந்து ஆராதிங்க. ஒருத்தரை 2 பேரையும் விட்டுட்டு வராதீங்க. உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கணும்னா குடும்பமா வந்து ஆராதிச்சு போகும் பொழுது இங்க ஊற்றப்பட்ட அபிஷேகம், தேவ மகிமை எந்த இடத்துல போனாலும் உங்களை பேழையை போல பாதுகாத்து பத்திரமாய் நடத்தும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆவி உற்சாகம் உள்ளது, மாமிசமோ பலவீனமானது. ஸ்தோத்திரம். மாமிசம் சொல்லும் தூங்கி ரெஸ்டடன். ஸ்தோத்திரம். தெய்வ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிங்க. 1 hour கண்டிப்பா ஒரு விசுவாசி, ஒரு விசுவாச குடும்பம் 1 hour கண்டிப்பா நீங்க ஜெபம் பண்ணணும். ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணாம தூங்காதீங்க. ஸ்தோத்திரம். அநேக நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ண நாட்கள் உண்டு. சபை மக்கள் ஜெபம் பண்ணாம தூங்க விடாதீங்க. அந்த கண்ணிமைகளை பிடிச்சுக்கிடுங்க, தூக்கத்தை கொடுக்காதீங்கன்னு. கொடுக்காதேன்னே ஜெபம் பண்ணியிருக்கேன் நான். நிறைய ஜெபம் பண்ணியிருக்கேன், தூக்கத்தை கொடுக்காதீங்கன்னு. ஏன்னா கஷ்டம் ஐயா. அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, சாஸ் அங்க உருட்டுறான், இங்க உருட்டுறான், அது வேற இது வேற, அப்படி இப்படி ஒரே டார்ச்சர். பார்த்தேன், ஆஹா இதுக்கு ஒரு வழி வைப்போம். இவங்களே ஜெபம் பண்ணி இவங்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிற சத்துருக்களை எதிர் நின்று இவங்களே ஜெபம் பண்ணி ஜெயம் பெற்று எழும்பணும். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதுதானே சொன்னாரு, உன் சத்துருக்களை முன்னின்று அவைகளை ஜெயம் பண்ணி ஜெயம் பெற்று எழும்புவாய், உன் சத்துருக்களை மிதிப்பாய். என்ன அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தின்படி நம்ம செயல்படணும். ஸ்தோத்திரம். உன் சத்துருக்களை, உனக்கு விரோதமாய் இச்சகம் பேசிக் கொண்டிருக்கிற சத்துருக்களை நீ தேடி அதை கண்டுபிடிச்சு இயேசுவின் நாமத்துல என் குதியாலுக்கு கீழே வச்சு மிதிக்கிற, இயேசுவின் நாமத்துல என் பாதப்படி ஆக்கி போடுகிறேன், இயேசுவின் நாமத்துல அர்த்தம் பண்ணி போடுறேன் சொல்லி பாருங்க. செருபாபேலுக்கு ஆண்டவர் சொன்னாரு, செருபாபேலே உன் பலத்தினாலே பராக்கிரமத்தில் இல்லப்பா, என்னுடைய ஆவியினால உனக்கு எல்லாம் ஆகும். சோத்ரம். செருபாபேலுக்கு ஆண்டவர் சொன்னது, பெரிய பர்வதமே, என் மகன் அபிஷேகம் பண்ணப்பட்ட செருபாபேல் என்று என் மகனுக்கு விரோதமாய் நிற்கிற பெரிய பர்வதமே, நீ சமபூமி ஆவாய். உங்களுக்கு முன்னால நிற்கிற சோதனையை பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் நீ சமபூமி ஆவாய். இயேசுவின் நாமத்தில் இல்லாம போ, இயேசுவின் நாமத்தில் அகன்று போ. சோதனையை கொண்டு வந்து செயல்பட விடாதபடி தடை செய்கிற பொல்லாத பர்வதமே, இயேசுவின் நாமத்தில் நீ சமபூமி ஆவாய் என்று சொல்லி பாருங்க. கர்த்தர் அப்படியே செய்வார். செருபாபேலுக்கு மட்டும் இல்ல, அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாருக்கும் கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால ஆவியில நிரம்பி நல்ல என்ன செய்யணும், அன்டைம் ஆனாலும் சரி, எந்த நேரம் ஆனாலும் சரி, ஜெபம் பண்றவளா மாறணும். ஹல்லேலூயா. ஜெபிக்க
நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். நம்ம எதிர்பார்த்திருக்கிற காரியம், பயந்து இருக்கிற காரியங்கள்ல ஒரு நல்ல ஜெயத்தை தந்து, கர்த்தர் ஒரு நல்ல தைரியத்தை தந்து ஜெயமான பாதையில் கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னார், சோதனைக்கு முன்பதாய் விழித்திருந்து ஜெபிங்க, 1 hour ஜெபம் பண்ணுங்க. விசுவாசிகளாகி நீங்கள் தயவு செய்து 1 மணி நேரத்துக்கு மேலே ஜெபம் பண்ண தீர்மானிங்க. இன்னையிலேருந்து தீர்மானம் எடுங்க. நான் ஜெபம் பண்ணாமல் படுக்க மாட்டேன், ஜெபம் பண்ணாமல் சாப்பிட மாட்டேன். சாப்பிட்டாலும் கூட நான் எப்படியாவது 1 hour ஜெபம் பண்ணுவேன். மிட் நைட்டில் டைம் இருந்தால் சோதரம் நான் எழும்பும் பொழுது கொஞ்ச நேரம் தெய்வ சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணுவேன். என் குடும்பத்துக்கு விரோதமான செயல்களை கட்டி அவைகளை நிர்மூலமாக்கி நான் ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்க. உங்கள் குடும்பம் வளரும், ஆசீர்வாதமாக இருப்பீங்க. எந்த தீய சக்திகளும் உங்களை தொடாதபடி, பயமுறுத்தாதபடி ஆண்டவர் பரிசுத்த ஆவியான தேவன் ஒரு பேழையை போல உங்களை பாதுகாத்து கிருபையாய் நடத்துவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் எழும்புங்க. எல்லாரும் எழும்புங்க. ரபதுல பாஷபதுல கதிரவல பௌதரவி அந்துரவல பௌஷகடதல கந்தலபலபா. சோதனைகளை வென்றவர் எவரும், துன்பம் தொல்லைகளை சகித்தவரும், ஜோதி ரூபமாம் சொர்க்கத்தில் ஜொலிக்க, ஜோதி ரூபமாய் சொர்க்கத்தில் ஜொலிக்க, நீ அங்கிருப்பாயோ, அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, சொல்லில் மனமே நான் அங்கிருப்பேன், அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே என்னோட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, சோதனைக்கு முன்பதாக நான் விழித்திருந்து ஜெபிக்க ஆவியானவர் என்னை உற்சாகப்படுத்தி, ஆண்டவரே கனந்தத்திரை ஆவி என்னை தாக்க விடாதபடி ஆண்டவர் ஜெபாவியை தந்து என்னை பலப்படுத்துங்கப்பா. சோதனைக்கு முன்பதாய் நான் 1 மணி நேரமாவது நான் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். அந்த தீர்மானத்துக்குள்ள நான் கடந்து போக கிருபை தாரும். மகா பரிசுத்தமும் கிருபை இறக்கம் உள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, குமாரன் இயேசு சுவாமி, ஆவியான கடவுளே, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எசமனே தோட்டத்திலே ஸ்தோத்திரம், சீசர்களோடு நீர் மனம் உடைந்து துக்கத்தோடு ஜெபிக்கவும், அயர்ந்த நித்திரையோடு இருக்கிற சீசர்களை பார்த்து சோதனைக்கு முன்பதாய் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதப்பான்னு சொல்லி அவர்களை தட்டி எழுப்பினே. 3ஆம் தரம் அவர்கள் கண்களெல்லாம் சிவந்து அயர்ந்த நித்திரையாய் இருந்தார்கள். ஆண்டவர் சொன்னீங்க, என்னை காட்டி கொடுக்கப்படுகிறவன் வந்து விட்டான், வேலை வந்து விட்டது, இனி நீங்கள் ஸ்தோத்திரம் நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள் என்று சொல்லி அவங்களோடு கூட பேசினே. தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் சோதனை எங்களை மேற்கொள்ள விடாதபடி நாங்கள் விழித்திருந்து ஜெபிக்கவும், ஆண்டவரே சோதனைக்கு உட்படாதபடி எங்களை சூழ்ந்திருக்கிற போராட்டத்திலிருந்து ஜெயம் பெற்று எழும்புவோம். சத்துருடைய சதி திட்டங்களை நிர்மூலமாக்கி இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கி நாங்கள் ஜெயம் பெற்று எழும்ப பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்தும்படி ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் தொடர்ந்து ஆளுகை நடத்துங்க. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் தொடர்ந்து எங்களோடு கூட இருக்கட்டும். நாங்கள் பிரிந்து கலைந்து செல்கிறோம். மாறாத பிரசன்னம் எங்களோடு கூட எங்களை அற்புதமாய் நடத்த வேணும் என்று எங்கள் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளம் சாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமேன்.